யூஸ் ஆகாம போறதுக்காகத்தான் உங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு உட்பட எல்லா செலவையும் பண்ண. செலவு பண்ண சொல்லி நான் கேட்கலையே. சுரேஷுக்கு உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அவன் வேலைக்கு போறதுல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையன் ஒரு விஷயம் பண்ணாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அத உங்க பையன் தான் ஃபேஸ் பண்ணணும். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பாத்தீங்களா மாமா இவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே. மாப்பிள, பெரியவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி மாப்பிள இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? சரி, என் கிட்ட வேலை பாக்குறவரோட பொண்ணாச்சே, நம்ம சொந்தக்கார பொண்ணாச்சே, நல்ல பொண்ணா இருப்பான்னு தான் நம்ம சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் நின்னு போய் அந்த அவமானத்தை தடுத்து சுரேஷுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ண. ஆனா அந்த பொண்ணு இப்படி பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இவ புகார வாபஸ் வாங்கலன்னா சுரேஷோட வேலை திரும்ப கிடைக்காத மாப்பிள. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறத கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வச்சிடலாம். இவ்வளவு திமிரெல்லாம் ஒருத்திக்கு ஆகாது. சுரேஷ் வேலை போக காரணமானவன்னு தெரிஞ்சும் இவள சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த நன்றிய அவ கொஞ்சமாவது காட்டுறாளா? இருமா, நீ வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்க. மதி சொன்ன மாதிரி கேஸ் கோர்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, வாபஸ் வாங்க முடியும். டிபார்ட்மெண்ட் என்கொயரியில மதி என்ன பண்ண முடியும்? அவளால முடியாதத முடியாதுன்னு சொல்றா. அத திமிரா கூட சொல்லலையே. இல்லக்கா, இப்ப நினைச்சா கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும். வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போய் கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம்ல. அது எப்படிடா அவ சொல்லுவா? அந்த கம்ப்ளைண்ட்ல எதுவும் பொய் இல்லையே. நீ அந்த பையனை அடிச்சது மிரட்டினது எல்லாமே வீடியோவா வெளியே வந்துருச்சுடா. அதுக்கு பிறகும் இதெல்லாம் போய் நீ எப்படா சொல்ல முடியும்? எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. டேய் சுரேஷ், இருடா. நல்லவங்க எல்லாம் பொண்ணு சேர்ந்துட்டாங்க போல. ஆனா எல்லா நேரமும் இப்படியே இருக்காதுடா. பாத்துக்கலாம். கிளம்பலாமா? என்னங்க, மதிக்கிட்ட ஒரு வார்த்தை. நீ ஒன்னும் பேச வேணாம், கிளம்பலான்னு சொன்னேன். வரத்த வரமாமா? சரிமா. வரேன், நீ வரேன். போயிட்டு வா. வரேம்மா, வரப்பா. புருஷ விஷயத்துல கூட